நம்முடைய பிதாவாகிய தேவனிலிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடிவேண்டிய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டின் 2 மாதங்களை முடித்து 3ஆம் மாதத்தின் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த ஆண்டு ஒளி வீசும் ஆண்டு. அதில் இந்த 3ஆம் மாதம் நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் விடுதலையின் ஒளி வீசுவோம். விடுதலையின் ஒளி வீசுவோம். இதற்கு ஆதாரமாகவும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாகவும் திருச்சபை கொடுத்திருக்கின்றது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு விடுதலையோடு கூட இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொண்டவர்களாக இந்த மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும். ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, நீதியின்படி உம்மை அழைத்து, அப்படியென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மை நீதியின்படி அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நீங்களும் நானும் நீதிக்கு உரியவர்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். எந்த சூழ்நிலையிலும் அநீதிக்கு நாம் துணை போகாதபடி நீதியோடு கூட நாம் இருக்கவும், நீதி செய்கின்ற கர்த்தர் வர இருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து நாம் இந்த மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்மை நீதியின்படி அழைத்த கர்த்தர் சொல்கிறார், அழைத்து கையை பிடித்து தற்காத்து, அதாவது பாதுகாத்து இந்த மாதத்திலே நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். இதை நாம் 2 தலைப்புகளின் கீழ் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். இந்த மாதம் 1 ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் 1 ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் 2வது ஜாதிகளுக்கு ஒளியாகவும் 2வது ஜாதிகளுக்கு ஒளியாகவும் 1 ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும். அழைத்ததின் நோக்கம் என்ன? நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே ஜனத்திற்கு உடன்படிக்கையாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி நம்மை பார்த்து இந்த காலை வேளையிலே அவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினவர் கர்த்தர். அன்றைக்கு யாக்கோப்புக்கு இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு புதிய இஸ்ரவேல் மக்களாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதே வார்த்தையை சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கின்றார்.
புறாக்களோடு அவர் என்னென்ன உடன்படிக்கை பண்ணினாரோ அந்த உடன்படிக்கையெல்லாம் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த நாட்களை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். இன்றைக்கு பயம் என்பது எங்கு பார்த்தாலும் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. பயந்து பயந்து வாழ அழைக்கப்பட்ட மக்கள் நாம் அல்ல. எதை குறித்தும் பயப்படாதபடி என் கர்த்தர் இந்த மாதத்தில் என்னோடு கூட இருக்கின்றார். எந்த விதமான காரியமாக இருந்தாலும் நான் பயப்படேன். ஏனென்றால் அவர் என்னை மீட்டு கொண்டார். அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், நான் அவருடையவராய் இருக்கின்றேன், அவர் என்னுடையவராய் இருக்கின்றார். ஆம், அந்த விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்திலே நீங்கள் நானும் அடியெடுத்து வைக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8-9 சொல்கின்றது, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினேன். இதனால் ஆண்டவர் நம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுக்கிரக காலத்திலே நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் வாழ்கின்ற இந்த பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சுத்திகரிக்கவும், இன்றைக்கு அநேகர் கட்டுக்குள்ளாக இருக்கின்றவர்களை நாம் விடுதலை பண்ணவும் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அங்கு பார்க்கின்ற பொழுது, இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள். ஆம், இருள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், எங்கு பார்த்தாலும் அன்பற்ற இருள் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது குடும்பங்களினாலும் சரி, சமுதாயத்தில் ஆனாலும் சரி, திருச்சபை ஆனாலும் சரி, இருள் சூழ்ந்திருக்கின்ற வேளையிலே இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கின்றார். அங்கு நாம் சென்று நாம் கர்த்தரை வெளிப்படுத்தி, அவர் ஒளியாய் இருக்கின்றார், அவர்களுக்கு ஒரு விடுதலையின் ஒளியை இந்த நாட்களிலே கொடுக்க முடியாய் கர்த்தர் உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அதற்காகவே உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். ஆம், ஆண்டவர் நம்மை எதற்காக ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார்? உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்கின்றவர். உங்களை ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகின்றார். எனவே இந்த விடுதலையை கொடுக்க முடியாய், கட்டுண்டவர்களை விடுதலை பண்ண முடியாய். இன்னைக்கு கட்டுகள் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை. ஆம், ஆண்டவருக்கு இன்னைக்கு அநேக கட்டுக்குள்ளாக பதவி, அந்தஸ்து, அதிகாரம் என்ற அந்த போர்வைக்குள்ளாக, அந்த கட்டுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் கட்ட வீழ்த்து விட்டு இன்னும் அநேகர் வியாதியின் மூலமாய் அநேகர் கட்டுண்டிருக்கின்றார்கள். எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்க கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை ஒளி வீசும்படியாய், விடுதலையின் ஒளி வீசும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார் என்றால், ஆதியாகமம் 15:6 பார்க்கிற பொழுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆம், ஆண்டவர் நீதியை விரும்புகின்ற கர்த்தர். அவனுக்கு நீதியாக இருந்தது நிமித்தமாய் ஆண்டவர் மேல் முழு விசுவாசம் வைத்து இன்றைக்கும் விசுவாசத்தின் தகப்பனாய் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம் விசுவாசத்தில் குறைந்து போகின்ற பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசம் இன்றைக்கும் நம்மை உயிர்ப்பித்து கொண்டிருக்கின்றது. ஆம், அந்த விசுவாசத்திலே நீங்கள் நானும் வாழும்படியாய் நம்முடைய முற்பதாக்களோடு ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, யாக்கோப்போடு பண்ணின உடன்படிக்கை, முற்பதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கவும், நம்முடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும் ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன் நல்லமை அழைக்கின்றார். கலாத்தியரில் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் எழுதின பொழுது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால்
புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று பார்க்கின்றோம். ஆம், ஆசீர்வாதம் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் வரும்படியாக நம்மை அழைத்திருக்கின்றார். அதற்காகவே ஆண்டவர் நம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாய் வைத்திருக்கின்றார். ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவரை யாரெல்லாம் அழைக்கின்றார்களோ, இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகின்ற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவராயிருக்கின்றார். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும், நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்றவர்களும், நம்முடைய குடும்பமும், குடும்பத்தின் பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் இதனாலே ஆண்டவர் நம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாய் வைத்து இந்த மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இரண்டாவதாக, ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49 அதிகாரம் 6 சொல்கிறது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது பூமியின் கடைசி பரியந்தமும், ஏதோ இந்த மாதம் மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஜீவன் கொடுக்கும் காலம் மட்டுமாக, அல்லது ஆண்டவருடைய வருகை இருக்க மட்டுமாக நாம் உன்னுடைய இரட்சிப்பினை நாம் காத்து கொள்ளவும், நாம் அதன் மூலமாய் ஜாதிகளுக்கு ஒளியை கொடுக்கின்றவர்களாய் இருக்கவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். இங்கு பார்க்கின்ற பொழுது 7 சொல்கிறது, ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். இங்கே 6 சொல்லுகிறது 49:6 ஒளியாக வைப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒளி வீசுகின்றவர்களாக இந்த ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கின்றோமே, நம்முடைய ஒளி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்கள் அதை கண்டு ஆண்டவரை தரிசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? அல்லது சுயநலத்தோடு கூட, பொறாமை எண்ணங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். யோவான் 1 அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 4, 5, 9 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது மட்டுமல்ல, 5 சொல்கிறது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9 சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆம், ஆண்டவர் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனோடு இருக்கும் காலம் மட்டுமாக அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் ஒளி வீச அழைக்கப்பட்டிருக்கின்றோம், ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் நானும் இருளுக்கு உரியவர்கள் அல்லவே அல்ல. இருளானது நமக்கு தெரியும், இருளே நடைபெறுகின்ற எந்த காரியமும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அநேக மக்களுடைய காரியங்கள் இருளான காரியங்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது நோக்கம் இருளானது அது பற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் ஒளி வீசுகின்ற பொழுது எந்த காரியமாக நம்மை பற்றி கொள்ளாது. நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் ஒரு வாழ்க்கை வாழ்கின்றதாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். யோவான் 8 அதிகாரம் 12 சொல்கிறது, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுபவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆம், இந்த மாதம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதே, ஆண்டவரை பின்பற்றுவோம். மனிதர்களை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. இன்றைக்கி மனிதனுடைய சுபாவம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரே தாயின் கருவிலே வளர்ந்த அநேகருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கி மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை நம்மை வீழ்த்துகின்ற இன்றைக்கி சகோதரர்களுக்குள்ளாக இன்றைக்கு போட்டி, பொறாமை இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற பொழுது, அவரை நாம் பின்பற்றி நடக்கின்ற பொழுது இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆம், ஜீவன் நமக்கு வேண்டும், ஜீவ ஒளி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செய்கையிலும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நமக்கு பின் வருகிற சந்ததி நம்மை குறித்து சாட்சி பகர்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்க்கின்ற போது 13 அதிகாரம் 47
நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படினால் ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றி செல்கின்ற நீங்கள் நானும் பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றாலும் அவமானத்துக்குள்ளாக கடந்து சென்றாலும் ஆண்டவர் பட்ட பாடும் மரணங்களை குறித்து இந்த நாட்களிலே வரக்கூடிய இந்த மாதத்திலே நாம் தியானிக்க இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே நாம் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவோம் என்று சொன்னால் வேத வாக்கியின்படி கர்த்தர் எங்கள் கட்டளையிட்டிருக்கிறபடியே நாள் இப்படி செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது நம்மை வைத்திருப்பதின் நோக்கமே ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஒளி மறைந்திருக்க மாட்டாது. நாம் ஒளி வீசுகின்றவர்களாய் ஒளி வீசுவோம் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களை நாம் பார்க்கின்ற போது நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடையும் நாம் அறிந்து பார்த்து இந்த மாதத்திலே ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே ஜீவ ஒளியாக வைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் நானும் எலும்பி பிரகாசிக்க இருக்கின்றோம். கர்த்தருக்காக ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாய் ஒளியின் பிள்ளைகளாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் மூலமாய் அநேகர் இயேசுவின் ஒளியையும் இயேசுவின் அன்பையும் ருசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தை பார்க்கின்ற போது கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார். நம்மோடு கூட உடன்படிக்கை என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். அவர் செய்கின்ற உடன்படிக்கை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கின்ற பொழுது அவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி இந்த ஆண்டின் முதல் நாள் உடன்படிக்கை ஆராதனையிலே நாம் தியானித்திருக்கின்றோம். அவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கும் இந்த புதிய ஆண்டிலும் நாம் விடுதலையின் ஒளி வீசும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட புதிய இஸ்ரவேல் மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்கின்றவராய் இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். என்னால் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கின்ற கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றார். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் நோவாவை மட்டுமல்ல, அவருடைய எல்லாரையும் அங்கு ஆதியாகமம் 6:18 பார்க்கின்ற பொழுது நோவாவோடு பண்ணிய உடன்படிக்கையின்படி உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசிகள் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படின்னால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நம் குடும்பங்களுக்கு வேண்டிய விடுதலையை கொடுத்து குடும்பம் விடுதலையின் ஒளி வீசுகின்றதாய், குடும்பம் பாதுகாக்கப்படுகின்றதாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இருளானது எந்த சூழ்நிலையிலும் குடும்பங்களை பற்றி பிடித்து குடும்பங்களிலே குழப்பங்களையும் கர்த்தாவே அன்பின்மையும் கொண்டு வராதபடி, பிரிவினையை கொண்டு வராதபடி குடும்பங்கள் கட்டப்பட ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் எல்லா நிலையிலும் நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், மோசையோடு கூட சொல்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தையின்படி உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆம், மோசையோடு 10 கட்டளைகளை கொடுத்து இன்றைக்கு அதை நம்முடைய கரத்திலே நாம் ஏந்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, மோசைக்கு கொடுத்த அந்த 10 கட்டளையின்படி நீங்கள் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்றவர்களாய் இருக்க அடைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே உடன்படிக்கை செய்வது என்பது ஈஸி. இன்னைக்கு அநேக நாடுகள் சமாதானத்துக்காக உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதில் நிலைத்திருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவரோடு இந்த புதிய மாதத்திலே நாம் உடன்படிக்கை பண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக உடன்படிக்கையின் தேவன் வேதம் சொல்லுகின்றது, ஆண்டவர் ஒவ்வொரு நிலையிலும் உடன்படிக்கையை நினைத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் நினைத்து பார்த்து நமக்கு நாம் மறந்தாலும் அவர் மறவாத கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த அனுக்கிரக காலத்திலே நாம் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து அநேகரை மீட்கும்படியாகவும் ஜீவ ஒளியை மற்றவர்கள் கண்டு ஜீவன் பெற்றுக்கொள்வழியாகவும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
இந்த மார்ச் மாதம் என்பது நமக்கு தெரியும், மார்ச் என்று சொல்கிறபொழுது சீக்கிரமாய் கடந்து போகக்கூடியது. ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவருடைய திருப்பாடுகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாய் நாம் உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று நாம் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய திருசுத்தம் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்படவும், மனுஷருடைய சித்தம் அல்ல ஆண்டவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறவும் நாம் அதற்கு அர்ப்பணிப்போம். என்றால் இது அனுக்கிரக காலம், கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படின்றால் அவர் கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கின்றார். நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியாய் இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம். விடுதலையோடு கூட ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். இந்த புதிய மாதத்தை ஈவாய் கொடுத்துள்ளார். ஈவாய் பெற்றிருக்கின்றோம். ஈவாய் பெற்ற நீங்கள் நானும் கூட ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் கர்த்தாவே கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீதியின்படி என்னை அழைத்திருக்கிறீரப்பா, என்னுடைய கையை பிடித்திருக்கிறீரப்பா, என்னை தற்காத்து அதாவது பாதுகாத்து வைத்திருக்கிறீர். எதற்காக? இந்த உலகத்திலே ஜனத்திற்கு நான் உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கும்படியாய் நீர் என்னை அழைத்திருக்கிறப்பா. அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் நிச்சயமாக உம்முடைய திருவுள்ள சித்தத்தை இந்த மாதத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒத்தாசையை நீர் பரத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணுமாய் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அதற்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் ஆண்டவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த புதிய மாதத்தின் விடுதலையின் ஒளி வீசுவோம் என்று சொல்லி கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீரப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் எதிலும் கட்டுண்டவர்களாய் இல்லாதபடி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து நீர் எங்களோடு செய்கின்ற உடன்படிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், நாங்கள் கர்த்தாவே இருளுக்கு உரியவர்கள் அல்ல என்பதை கர்த்தாவே மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வீசுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். யாம் கர்த்தாவே இந்த மாதம் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாய் நீர் மாற்றிக் கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோப்பா. விசேஷமாக இந்த மாதத்திலே கர்த்தாவே என்னுடைய அன்பு பிள்ளைகள் எழுதியிருக்கின்ற பொது தேர்வில் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நல்ல ஒரு மதிப்பெண்களோடு கர்த்தாவே அவர்கள் வெற்றி பெறத்தக்கதாய் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆற்றல் நீர் பரத்திலிருந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வேண்டிய சரிய சுகபலனை கொடுத்து காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எதிர்க்கிற எல்லா முயற்சியும், பிள்ளைகள் கர்த்தாவே இதோ எக்ஸாமுக்காக தானே ஆயத்தப்படுத்துகின்ற எல்லா ஆயத்தங்களிலும் உம்முடைய வல்ல பிரசன்னம் இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நாம் கர்த்தாவே இதோ வயோதிக பருவத்தில் இருக்கிறவர்களை உடைய கருத்தில் ஏற்படுகிறோம்ப்பா. வயது நிமித்தமாக ஏற்படுகின்ற பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு நீர் போதுமானவராக இருந்து அவர்களை பாதுகாத்து இந்த புதிய மாதம் ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே நீர் தாங்கி சுமந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். பிதாக்கள் இருப்பது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே பிதாக்களுக்கு ஏற்றபடி வாழவும், பிதாக்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை கர்த்தாவே அறிந்து செயல்படவும் நீர் கிருபையுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய வல்லக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். குடும்பத்திலே கர்த்தாவே நடைபெறுகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை வாய்க்கப்படணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் கர்த்தாவே எதிர்பார்க்கின்றபடி கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பமும் ஒளி வீசுகின்ற குடும்பமாய், குன்றில் மேல் இட்ட விளக்காய், அநேகருக்குமே பிரதிபலிக்கின்ற குடும்பமாய் இருக்க கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே எப்படியா கர்த்தாவே இந்த நாட்களிலே ஊழியத்தின் பாதையிலே அழைக்கப்பட்டிருக்கின்ற ஊழியர்களை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. அவர்கள் நீதியோடும் உண்மையோடும் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் கர்த்தாவே நீர் அவர்களை எந்த நோக்கத்திற்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை கர்த்தாவே நிறைவேற்றி உமக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகின்ற மாதமாய் இந்த மாதத்தை ஒவ்வொருவருக்கும் மாற்றிக் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற கர்த்தர், சிறு பிள்ளைகள் கர்த்தாவே இது இந்த நாட்களில் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியிலே அமரவும் கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே நீர் தொட்டு ஆசீர்வதிக்கவும் வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சகல சரீர சுக பலனை கொடுத்து பிள்ளைகள் கர்த்தாவே இதோ சிறு வயது மேற்கொண்டு உண்மை அறிகிறவர்களும் உலக உணர்ந்தத்தக்கதான கிருபையாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். பரமற்றங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தின் தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து செத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆமீன்.